Cancer prevention and lifestyle modification. Namaste to all. புற்றுநோய் கேன்சர் உடலோட ஒரு பகுதியில் சில செல்கள் தன்னோட இயல்பு நிலைக்கு முரணான விதத்தில் வளர தொடங்கி கட்டிகளை உருவாக்கி அது பெரிதும் வளர்ந்து மற்ற பாகங்களுக்கும் பரவி இந்த நோயை முற்றச் செய்யும். டிஎன்ஏவில் ஏற்படுற திடீர் மாற்றங்கள்னால தான் இந்த புற்றுநோய் ஏற்படுது. அமெரிக்கா கேன்சர் அமைப்பு புற்றுநோய்க்கான எச்சரிக்கை பதிவை வெளியிட்டிருக்கு. அது என்னன்னா காஷன் ஆப், சி சேஞ்சஸ் இன் பவுல் ஆர் பிளாடர் ஹேபிட்ஸ், தினசரி மலம் மற்றும் சிறுநீர் கழிப்பதில் ஏற்படும் மாற்றங்கள், ஏ அ சோர் தட் டஸ் நாட் ஹீல், நீண்ட நாட்களாக ஆறாத ரணம், யூ அன்யூஷுவல் ப்ளீடிங் ஆர் டிஸ்சார்ஜ், அசாதாரண மற்றும் அதிகப்படியான இரத்தப்போக்கு, டி திக்கனிங் ஆர் லம்ப் இன் பிரெஸ்ட் ஆர் எல்ஸ்வேர், மார்பகத்திலோ அல்லது வேறு இடத்திலோ தடித்தல் அல்லது கட்டி, ஐ இன்டைஜஷன் ஆர் டிஃபிகல்டி இன் ஸ்வாலோயிங், அஜீரணம் அல்லது விழுங்குவதில் சிரமம், ஓ ஆப்வியஸ் சேஞ்சஸ் இன் வாட்ஸ் ஆர் மோல்ஸ், மருக்கள் அல்லது மச்சங்களில் ஏற்படும் வெளிப்படையான மாற்றங்கள், என் நாகிங் காஃப் ஆர் பெர்சிஸ்டன்ட் ஹார்ட்னஸ், நச்சரிக்கும் இருமல், தொடர் தொண்டை கரகரப்பு, யூ அன்எக்ஸ்பிளைன்டு வெயிட் லாஸ், திடீர் இடை குறைவு, பி ப்ரினேஷியஸ் அனீமியா இரத்தச்சோகை. கேன்சர் ப்ரிவென்ஷன் அப்படின்றது ரொம்ப நெசசரி. அமெரிக்கா ஹார்வர்ட் ஸ்கூல் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் விஞ்ஞானிகள் புற்றுநோய் தடுப்புக்கான 10 கட்டளைகளை வலியுறுத்துகிறாங்க. புகையிலை பழக்கத்தை அறவே கைவிட வேண்டும். புகையிலை அப்படின்றது ஓரல் கேன்சர், வாய் புற்றுநோயை வர வைக்கிறதுக்கான சான்சஸை அதிகப்படுத்துது. புகையிலை சில பேர் மருந்தாகவும் உபயோகிக்கிறாங்க, அதவும் தவிர்க்கணும். அடுத்து உணவு, சரிவிகிதமான ஊட்டச்சத்து நிறைந்த உணவை நம்ம தினசரி உண்ணணும். அதிகப்படியான கொழுப்புச்சத்து நிறைந்த அசைவ உணவுகள், நான்வெஜ் ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ், எண்ணெயில் பொரிச்ச உணவுகள், ஃப்ரைடு ஆயில் ஃபுட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் செய்யணும். இயற்கையான பழங்கள், காய்கறிகள், தானியங்களை அதிகமாக எடுத்துக்கணும். உடல் எடை கண்காணிப்பு, வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். உடல் எடை அதிகரிச்சிச்சுன்னா பலவிதமான நோய்களை உண்டு பண்ணும். அது மட்டும் இல்லாமல் புற்றுநோயோட அபாயத்தையும் அதிகரிக்கும். உடல் எடை குறைப்பில் கலோரி எண்ணிக்கை குறையிறது ரொம்பவே முக்கியம். நம்மளோட கலோரி எண்ணிக்கை சீக்கிரமாக குறையணும் அப்படின்னா தினசரி உடற்பயிற்சி அவசியம். தினசரி உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சியினால் உடல் செயல்பாடு அதிகரித்து உடலில் தேங்கியுள்ள கழிவுகள் எல்லாமே வெளியேறும். அதனால் நோய் வராமல் நம்ம உடல் பாதுகாக்கப்படும். பெண்களுக்கு மார்பக புற்றுநோய், கருப்பை புற்றுநோயோட அபாயம் உடற்பயிற்சி செய்கிறதுனால குறையும். ஆண்களுக்கு குடல் புற்றுநோயோட அபாயம் உடற்பயிற்சி செய்கிறதுனால குறையும். கதிர்வீச்சுக்கு கீழே எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ், யூவி ரேஸ், ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ், பீட்டா பார்ட்டிகல்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் வரும். இதோட அதிகப்படியான வெளிப்பாடு டிஎன்ஏவை டேமேஜ் படுத்தி பலவிதமான புற்றுநோய் வர்றதுக்கான ஆபத்தை அதிகரிக்கும். கதிர்வீச்சோட அதிகமான தாக்கம் லுக்கிமியா, பிரெயின் கேன்சர், லங் கேன்சர், மல்டிபிள் பைலோமா போன்ற புற்றுநோய்கள் வர்றது அபாயத்தையும் அதிகப்படுத்தும். முக்கியமாக சூரியன் கிட்டேருந்து வர புற ஊதா கதிர்கள் அப்படின்னு சொல்கிற அல்ட்ராவயலட் ரேஸ் ஸ்கின் மெலனோமா சொல்கிற தோல் புற்றுநோயோட அபாயத்தை அதிகப்படுத்தும். குடிப்பழக்கம் இருக்க ஆண்களுக்கு கல்லீரல் புற்றுநோய், ப்ராஸ்டேட் புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோயோட அபாயம் அதிகமாக இருக்கும். அதே போல் குடிப்பழக்கம் இருக்க பெண்களுக்கு மார்பக புற்றுநோய், கருப்பை புற்றுநோய், சினைப்பை புற்றுநோயோட அபாயமும் அதிகமாகவே இருக்கும். வைரஸ் தொற்று, ஹெப்படைட்டிஸ் வைரஸ், ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், இந்த வைரஸ் மூலயமா ஏற்படுற தொற்று புற்றுநோயோட அபாயத்தை இன்க்ரீஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லை, இந்த வைரஸ் தொற்று எல்லாமே எப்படி பரவுதுன்னா பாலியல் ரீதியாகவும் சுகாதாரமற்ற ஊசிகளை பயன்படுத்துறது மூலியமாகவும் பரவுது. அதே போல் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் தொற்று ஏற்பட்ட பெண்களுக்கு கருப்பை புற்றுநோயும் சினைப்பை புற்றுநோயும் அதிகமாக வருது. உறக்கம், தரமான உறக்கத்திற்கு நம்ம எப்போவுமே முன்னுரிமை கொடுக்கணும். உறக்கம் குறையும் போது உடல் எடை அதிகரிக்கும். நான் முன்னாடி சொன்னது போல் உடல் எடை அதிகரிச்சிச்சு அப்படின்னா புற்றுநோயோட அபாயமும் அதிகரிக்கும். அதனால் நல்ல உறக்கம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். வைட்டமின் ஊட்டச்சத்து, வைட்டமின் டி பெருங்குடல் புற்றுநோய், ப்ராஸ்டேட் புற்றுநோயோட அபாயத்தை குறைக்குது. ஊட்டச்சத்து நிபுணர்கள் எல்லாருமே வைட்டமின் டி ஒரு நாளைக்கு 800லேருந்து 1000 இன்டர்நேஷ்னல் யூனிட் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸான்னு சொல்லியிருக்காங்க. சாம்பார் சாப்பிட்டா கேன்சர் வராதா?
தென்னிந்தியாவோட பாரம்பரியமான உணவான சாம்பாரில் பெருங்குடல் புற்றுநோயை எதிர்த்து போராடுற திறன் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம போடுற மசாலா பொருட்களில் வந்து ஆன்டி டியூமர் ஆக்டிவிட்டி, ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி, ஆன்டி ஆக்சிடென்ட், அதே போல் இம்யூன் பூஸ்டிங் பவர் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சாம்பார் மசாலாவில் நம்ம ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா மல்லி, வெந்தயம், மஞ்சள், மிளகு, கருவேப்பிலை, பெருங்காயம், சீரகம். இது எல்லாத்துலேயுமே ஆன்டி டியூமர் ஆக்டிவிட்டி இருக்கிறதால புற்றுநோய் கட்டிகள் வர்றதுக்கான அபாயம் வந்து குறையுது. ரிசர்ச் ஸ்டடீஸில் பார்த்தோன்னா நம்ம சாம்பாரில் சேர்க்குற டர்மரிக், மஞ்சளில் குர்குமினாய்ட்ஸ், குர்குமின் போன்ற வேதிப்பொருட்கள் இருக்குது. இந்த வேதிப்பொருட்களில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி கேன்சர், ஆன்டி மியூட்டோஜெனிக் பொட்டென்ஷியல் இருக்குது. கரி லீவ்ஸ்ன்னு சொல்கிற கருவேப்பிலையில் ஃப்ளேவனாய்ட்ஸ் இருக்கிறதால அது ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டியை பெற்றிருக்கு. அடுத்தது வெங்காயம், ஆனியனில் குர்சிட்டின் அப்படின்ற ஆல்கலாய்டு இருக்குது. இந்த ஆல்கலாய்டு ப்ரீ கேன்சரஸ் பாலிப் வளரதை ப்ரிவென்ட் பண்ணுது. ரீகன் கிளினிக்கல் ஸ்டடீஸ் ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஆஃப் கான்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கோலன் கேன்சர் ரிஸ்க்கை கரெக்டான டயட்ரி ப்ரொபோர்ஷன் மூலியமாகவே ரெடியூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. சாம்பாரில் நம்ம போடுற வெஜிடபிள்ஸ் நம்மளோட கட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுது. இப்போது ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி நிறைஞ்சிருக்க உணவை பார்ப்போம். ஃபஸ்ட்டு க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ். இதில் கேபேஜ், காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி அந்த வெஜிடபிள்ஸ்லாம் அடங்கும். இந்த வெஜிடபிள்ஸை சல்ஃபோராப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்கலாய்டு இருக்குது. இந்த ஆல்கலாய்டில் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதால அது கேன்சர் செல்ஸ் வளர்கிறத வந்து பிளாக் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பெர்ரீஸில் ஸ்ட்ராபெர்ரிஸ், ப்ளூபெர்ரிஸ், ராஸ்பெர்ரிஸ் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதால கேன்சர் வர்றதை தடுக்குது. லீஃபி கிரீன்ஸ், அதில் பார்த்தோன்னா ஸ்பினிச், கோலட் கிரீன்ஸ் போன்ற கீரைகளில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதே போல் இதில் வந்து அதிகமான ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்குது. ஸோ ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால இது கோலன் கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணும். கார்லிக் அண்ட் ஆனியன், பூண்டு, வெங்காயம், இதில் வந்து அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதே போல் இது டிஎன்ஏ டேமேஜையும் ப்ரிவென்ட் பண்ணுது, கேன்சர் செல்லோட டிவிஷனையும் பிளாக் பண்ணுது. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்னு சொல்கிற ஆரஞ்ச், லெமன், கிரேப் ஃப்ரூட் இது எல்லாத்துலேயுமே விட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. இது இம்யூன் சிஸ்டத்தையும் பூஸ்ட் பண்ணுது, கேன்சர் வர்றதையும் ப்ரிவென்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஹோல் கிரைன்ஸ், தானியங்களில் பார்த்தோன்னா ப்ரௌன் ரைஸ், ஹோல் வீட் பிரெட் இது எல்லாத்துலேயுமே ஃபைபர் அதிகமாக இருக்குது. இது பெருங்குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கும். நெக்ஸ்ட்டு நட்ஸில் பார்த்தோன்னா ஆல்மண்ட், வால்நட், பிஸ்தா இது எல்லா நட்ஸ்லையுமே வந்து ஃபேட், ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் இருக்குது. ஸோ இது கேன்சர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். அதே போல் பீன்ஸ், சீக் பீஸ்ன்னு சொல்கிற இந்த பட்டாணி பருப்புலையும் ஃபைபர், ப்ரோட்டீன், ஃபோலேட் அதிகமாக இருக்குது. இந்த ஃபோலேட் வந்து டிஎன்ஏ டேமேஜையும் ப்ரிவென்ட் பண்ணும், கேன்சரையும் ப்ரிவென்ட் பண்ணும். க்ரீன் டீயில் பாலிஃபீனால்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கேன்சர் வர ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு மஷ்ரூமில் ஷியாடேக், போர்ட்டபெல்லோ, பட்டன் அப்படின்ற டைப்ஸில் மஷ்ரூம்ஸ் இருக்குது. இந்த எல்லா டைப்ஸ் ஆஃப் மஷ்ரூம்ஸ்லேயுமே பீட்டா குளூக்கன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இம்யூன் சிஸ்டத்தையும் பூஸ்ட் பண்ணும், கேன்சரையும் ப்ரிவென்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு, இதில் வந்து பீட்டா கெரோட்டின் அதிகமாக இருக்கிறதால இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணும், அதே போல் கேன்சரையும் ப்ரிவென்ட் பண்ணும். அதே மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச டார்க் சாக்லேட்ஸில் ஃப்ளேவனாய்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதால அதுவும் கேன்சர் ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணும். அப்புறம் போமிக்ரானட், இந்த போமிக்ரானட் ஃப்ரூட்டில் ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி டியூமர் ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ இதுவும் கேன்சர் ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது. ஸோ இது இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணி கேன்சரோட ரிஸ்க்கையும் ரெடியூஸ் பண்ணும். இப்போ நான் சொன்ன கேன்சர் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸை எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். இந்த கேன்சர் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் கேன்சரை மட்டும் ப்ரிவென்ட் பண்ணாமல் எல்லா டிசீஸையுமே தடுக்கும். ஸோ நம்ம எல்லாருமே இதை நல்லபடியாக ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ.